அரேனு டேய் சும்மா விஷ்ணு, நீ சொன்ன மாதிரியே அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காண்டி. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய் அப்படின்ட்டாண்டி. ஏன்னு சொன்னதெல்லாம் இதுக்குதான் அவன்கிட்ட பேசி இருக்கவே கூடாதுடி. நீ சொன்னது கரெக்ட் தான். இது நான் கிளாராட்ட பேசிட்டு வரேன். இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி கூட்டு போலாம் பண்ணுமா? ஹலோ, எப்படிடி நல்லா இருப்பேன்? நல்லா இருக்கியான்னு கேட்குற. இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி நல்லா இருப்பேன்? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நார்மலாக போய் கூப்பிட்டேன். ஏய் அப்படின்றாண்டி. ஆமா, எனக்கு கஷ்டமா இருக்குடி மனசு. இருடி, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். நீ சாயங்காலம் வரைக்கும் போற ஒருத்தருக்கா கால் பண்ணி பேச வேண்டியதான். ஹலோ, ஏய் அப்படின்ட்டாண்டி. சண்டை போட்டுட்டு அழுதுட்டு இருக்கேன், உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறத பாரு. நான் மட்டும் இங்கே அழுதுட்டு இருப்பேன், அவன் எப்படி தான் சிரிப்பு வருதோ. வச்சு சமாதானப்படுத்தவும் தெரியாது, சண்டை போடாமையும் இருக்க தெரியாது. உட்காந்து ரீல்ஸை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நான் மட்டும் என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கணும்? நானும் சந்தோஷமா இருக்கேன். நானும் ரீல்ஸ் பார்ப்பேன், சிரிப்பேன். நானும் இங்கே வழியிலே, நீயும் அங்கே சிரிப்பிலே. இதை ஸ்டேட்டஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். எடுத்து போடுறேன். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் மை லைஃப். No one is there for me, especially the person who is seeing this message. Sorry, status. பாப்போம். இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நீ எப்படி என்கிட்ட பேசாமல் இருக்கேன்னு பார்க்குறேன். அவன் மாத்தானா பார்க்கலையா? நீ என்னத்துக்கு பார்க்குற? நீ பார்க்காத, நீ கண்டுக்கவே கண்டுக்காத. அவனுக்கே உண்மை அக்கறை இல்லாதப்ப நீ எதுக்கு கண்டுக்கணும்? பார்த்துட்டானா? ஆன்லைன் வந்திருக்கான். ஆன்லைன் வந்துமே என் மெசேஜை பார்க்கல. அப்போ நீ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க. இரு, கண்டுபிடிக்கிறேன். அதுதான் சிரிச்சிட்டு இருந்தியா? நான் கூட ரீல்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன்னு நினச்சேன். நீ எவகிட்டயோ பேசிட்டு வர சிரிச்சிட்டு இருக்கியா? இரு, மெசேஜ் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ இன் மை லைஃப். முடிச்சுக்கலாம். பிரேக்கப், டிவோர்ஸ். Women. இதை பார்த்துட்டு இன்னும் கால் பண்ணல. போச்சு. அப்போ உண்மையாகவே நான் வேணாமா அவனுக்கு? மோச போயிட்டேனே. நரேனு, ஏன் இப்படி பேய் மாதிரி கத்திட்டு இருக்கிற? டேஸ்ட் பண்ணி பாரு. வாவ், சூப்பர் 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 சூப்பர். இன்னும் வந்து கொடு. சூப்பரா இருக்கு. அங்க வெளியே உட்காந்துருக்கேன், பிளேட்ல போட்டு எடுத்துட்டா சாப்பிடுறேன். ஹலோ, சொல்றா. சரி சரி, ஓகே ஓகே. சரி சரி சரி, ஓகே ஓகே. ஸ்பீக்கர் போடு. இரு சரி, நீயே கேள்வா. சரி ஓகே ஓகே. அடி பையனா? நரேனு, இங்க வா. யார் இது? யாருக்கோ ஹாய் அனுப்பி ஹார்ட் ஹார்ட்டா என்னவே சந்தேகப்படியா நீ? நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. என்ன, ஒன்றா சாப்பிட்ருக்கோம், ஒன்றா விளையாண்டுருக்கோம். இந்த ஆளு மலை மேலே அந்த பாட்டுக்கு ஒன்றா டான்ஸ் ஆடி இருக்கோம். ஒரு அண்ணன் தங்கச்சி வரவே நீ சந்தேகப்படுற? இது யாருன்னு தெரியுமா? இது என்னோட இன்னொரு சிம்மு. முத போட்டு உனக்கு மெசேஜ் பண்ணலாமே நான் தான் பண்ணேன். நரேனு, இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? சமைச்சுக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஒரே ரீல்ஸா அனுப்பிச்ச. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உனக்கு வந்து நான் எப்பயுமே சமைப்பேன்டி, ஹெல்ப் பண்ண வேண்டி, அப்படிடி இப்படிடி, ஞாயிறு மதியம் சமையல் உனது அப்படின்னா பாட்டுல அனுப்பிச்ச. இப்போ ஒரு நேரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா? அதெல்லாம் உன்னை கரெக்ட் பண்றதுக்காக அனுப்பிச்சது. அப்ப நிஜமா ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்ப அதெல்லாம் போய். ஆமா, சும்மா ஒரு குழந்தை அழுதா என்ன பண்ணுவாங்க? முட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லி அழுகை நிப்பாட்டுவாங்களா? அது மாதிரி தான். அப்படியா? அப்ப நானும் உங்ககிட்ட ஒரு போய் சொல்லிட்டேன்டா. இந்த மாதிரி நிறைய கப்பிள்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நானும் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படியா? நரேனு, அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்ல? இருக்கு. அதே சலிச்சுக்கிட்டு சொல்ற. டெய்லி வந்து நானே கிளம்பிட்டு வந்து அழகா இருக்கேனா, கியூட்டா இருக்கேனா அப்படின்னு கேட்கணும். ஒரு நாள் நீ சொல்ல மாட்டேன். நானே கேட்டாலும் இப்படி சலிச்சுட்டு சொல்லுவேன். நீ அழகா தாண்டி இருக்க. இந்த மீசையை மட்டும் எடுக்க மாட்டேன்.
இது அடிச்சனா அதான்டா ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ சொல்ல மாட்ட. லவ் பண்றப்ப அவ்வளவு சொல்லியிருக்க, இப்போ ஒன்னும் சொல்லாத. குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி என் கையில ஒன்னே கொடுத்துட்டாங்க. இப்பதான் கரெக்டா சொல்லிருக்கேன், நான் தானே பூமாலை. நீ தானே குரங்கு. அரேனே, நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்டா. பேசு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. உனக்கு என்ன பிடிக்கலையோன்னு, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு எனக்கு ரொம்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, விடு. அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா, நான் உன்னை ஃப்ரெண்ட்ஸோட விடுறது இல்ல, எது பண்ணாலும் திட்டிகிட்டே இருக்கேன், அதனால உனக்கு என்ன பிடிக்காம போயிருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, விடுடி. இப்படி பிடிக்காம போயிருந்துச்சுன்னா நீ வந்து சொல்லி. ஆமாடி, டார்ச்சர் பண்றடி. அங்க போகாத, இங்க போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு போட்டு நீ சாவடிக்கிறடி. அப்படிலாம் இல்லடி, நீ அதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? சரி ஓகே விடு. இனிமேல் அந்த மாதிரி டார்ச்சர் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, சரியா? நீ டார்ச்சர் பண்றடின்ட்டு. சரி. சரியா? அப்ப நான் டார்ச்சர் பண்றேன். நான் டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி அடுத்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நீ டார்ச்சர் பண்றேன்னு சொல்லுவ, அப்படிதானே? நரேனே, உன் எக்ஸ பத்தி சொல்லேன். அதெல்லாம் எதுக்குடி இப்போ? அதெல்லாம் வேணாண்டி. பரவாயில்லடா, நான் என்ன நினைக்க போறேன், நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே. எல்லாருக்குமே பாஸ்ட் இருக்கதா செய்யும், எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி உனக்கும் இருக்கு. நார்மலா சொல்லு, ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ற மாதிரி. வேணாண்டி, எதுக்குடி அதெல்லாம்? அட பரவாயில்ல, சொல்லுடா. வேணாம், சொல்லு சொல்லு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நாங்க என்ன ஜாலியா இருந்தோம், நல்லா லவ் பண்ணோம். கடைசியில வீட்டுல பிடிக்கலன்ட்டாங்க, அப்புறம் வேணான்னு சொல்லி விட்டாச்சு, அவ்வளவுதான். வீட்டுல பிடிக்கலன்ட்டாங்க, அதனால வேணாம்னு சொல்லி விட்டீங்க. ஆனா உங்க 2 பேருக்கு இன்னும் பிடிக்கும். அப்ப நீ தானடி கேட்ட எக்ஸப்ட் சொல்லு சொல்லி. ஆமா, இப்ப வந்து உனக்கும் பிடிக்கல அவளுக்கும் பிடிக்கல, பிரிஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்ப வந்து வீட்டுக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. எக்ஸ்னாலும் உனக்கும் அவளுக்கும் பிடிச்சிருந்திருக்கு, இப்பயும் பிடிக்கும். அப்ப இப்பயும் அவளை பிடிக்கும். அவளை லவ் பண்ணிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்க, அப்படிதானே? இப்ப அவளை லவ் பண்ண எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ண? நீ தானடி எக்ஸப்ட். இப்ப வந்து உங்க 2 பேருக்கும் பாடக்காயா நானு? நீ தானடி எக்ஸப்ட் பத்தி கேட்ட. நீ வேணா சொல்லிரு. என்ன இப்ப வந்துச்சுல டியூட் படம், அந்த மாதிரி போய் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரேன். மாதிரி பேசாத. இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிருக்க? நீ தானே கேட்ட எக்ஸப்ட் சொல்லுன்னு சொல்லி. நீ பேசாதடா என்கிட்ட, போ. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நரேனு, அங்க பாரு, அந்த பையனோட சட்டை பேண்ட் சூப்பரா இருக்குல்ல, உனக்கு போட்டா சூப்பரா இருக்கும்டா. அப்படியா? ஓகே, எடுத்துரு அந்த மாதிரி. சிம்பா, இந்த பொண்ணோட சுடிதார் பாரு, நல்லா இருக்கு. அந்த பொண்ணோட சுடிதார் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணுகிட்டே பேச வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட பேசுற? சுடிதார் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். அப்படி எங்க சொன்னேன்? அப்புறம் என்ன சொன்னேன்? அப்படிலாம் சொல்லலையே. வேற என்ன சொன்னேன்? சரி ஓகே, அந்த சுடிதாரை வாங்கி நான் போடணும். அப்படி போடுறப்ப எனக்கு என்ன பாக்குறப்ப உனக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வரும். ஏய், நீ சொன்னேல இல்லையா அந்த Dress? நான் Dress தான்டா சொன்னேன், நீ சுடிதாரையே சொல்லிட்டு இருக்க. சுடிதார் அந்த பொண்ணு தான் போட்டுருக்கு. நானும் சுடிதார் உனக்கு போட்டா நல்லா இருக்கும் தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீ சொல்லல நரேனு. போ, அங்க பாரு, சிங்கிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் வேணா கேட்டு நம்பர் வாங்கு, அதுக்கப்புறம் பேசு. அப்புறம் நீ ஸ்டேட்டஸ் போடுவ. அந்த ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு நினைப்பேன், ஆனா நீ அந்த பொண்ணுக்கு போடுவ. அப்புறம் 2 பேருக்கு வந்து லைட்டா வந்து க்ரஷ் இருக்கு அப்படின்னு வந்து என்கிட்டயே வந்து சொல்லுவேன். அப்புறம் நான் வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும், அப்படிதானே? சரி, அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருவியா? ஆமா. சூப்பர் சூப்பர். இது பிடிக்கிறேன். என்னன்பா வந்துட்ட? அம்மா வீட்டுக்கு கோச்சுக்கு தானே போனேன். ஆமா. அப்புறம் அதுக்குள்ள வந்துட்ட. நீ போன வேகத்தை பார்த்தா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வருவேன்னு பார்த்தா. அதுவா? நான் போயிட்டேன்னா நைட் ஃபுல்லாக ஜாலியாக கொரட்டை விட்டு தூங்குவேன், விடிய விடிய ரீல்ஸ் பார்ப்பேன், நல்லா ஆர்டர் போட்டு போட்டு திம்பேன். நான் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ல, அதான் கூடயே இருந்து டார்ச்சர் பண்ணலான்னு வந்துட்டேன். நீ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லா பொண்டாட்டி புருஷன்ட்டு எப்படி பேசுறாங்க நல்லா, நீ தான் இருக்கு எப்படி வல்லு 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 கத்திக்கிட்டே எரிச்சல. ஏன்டா இப்படி பேசுற? என்னதான் 1000 சண்டை போட்டாலும் எனக்கு உன் மேல பாசம் இருக்கு தெரியுமா? இருக்கு இருக்கு. 1000 வாட்டி அடிச்சாலும் உன்னை விட்டு போறேனா? போக மாட்டேன். 1000 வாட்டி திட்டினாலும் உன்னை விட்டு போயிருக்கேனா? போனது இல்ல. என்னதான் அசிங்க அசிங்கமா திட்டினாலும் என்னைக்காவது உன்னை விட்டு போகணும்னு நினைச்சிருக்கேனா? கூடயே தானே இருக்கேன். கூடயே இருந்துதான் நீ எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு அதெல்லாம் நீ பேசாத, கவனி. சில பேர் வச்சிருப்பாளுங்க நல்லா புருஷன்ட்ட பாசமா பேசுவாளுங்க, ஆனா பேக்கப் ஒருத்தனை வச்சிருப்பாளுங்க. புருஷன் கிட்ட அன்பா பேசி அவன்கிட்ட காசெல்லாம் கறந்து அவன் கூட போய் சுத்துவானுங்க. சரி. ஆனா நான் அப்படி கிடையாது.
என்னதான் அடிச்சாலும் இவன் தான் என் புருஷன், இவன் கூட தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடயே தானே இருக்கேன். இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா. நான் ஒரு ஜெம்டா, ஜெம்மு. அது என்னமோ உண்மைதான். சரி, அப்ப எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரியா? அதெல்லாம் ஒன்றும் வாங்கி தர முடியாது போ. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எதை திறந்தாலும் ஒரு அலையவ கலையவ அழகிய நிலவவ. அவன் புருஷன்லாம் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இந்த மாதிரி பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று கட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. போடும் போடும், ஃப்ரெண்ட்ஸுக்காக நட்பே துணை அப்படின்னு போடும். இதுவே லவ் பண்ணுறப்ப ரீல்ஸாக விடும், ப்ளூ கலர் ஹாட்டாக விடும், ரெட் கலர் ஹாட்டாக அனுப்புவான். நல்லா இப்பன்னு பாரு, ஒன்றத்தையும் கண்டுக்கிறது இல்லை. இந்த பாட்டெல்லாம் வந்துச்சான்னு கூட தெரியல. ஏலே ஏலே தோஸ்துடா, இந்த பாட்டு வேணா தெரியும். லவ் பண்ணும்போதெல்லாம் அப்படியே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேடி 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 அனுப்புவானுங்க. இதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டுக்கிறதே கிடையாது. எங்க இவ தானே 4 செவத்து விட்டு எங்கே போயிடுவா அப்படின்ட்டு. பாரு பாரு, இப்போ யூடியூப்குள்ளே போனா பாரு, ஒரு அலையாவ கலையாவ அழகிய நிலவ நிலவிலும் ஜொலிக்கிற ஒரு நிரந்தர ஒளி. அவன் நிரந்தர ஒளி என்னைய தலைவலின்மா. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? வா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன பெருமையா பேசிக்கிட்டு இருந்த? நரேனு போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போலடா. அதான் உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. போன ஜென்மத்துல நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போல இருக்கு. அதான் நீ எனக்கு கிடைச்சிருக்கிற. மணி 12 ஆகுது, இன்னும் தூங்குறா. திங்கிறா, தூங்குறா, அடிக்கிறா, வேலை வாங்குறா, இதே வேலையை தான் பார்க்குறா. என்னைக்காவது ஒரு நாள் வீட்டு வேலையை பண்ண சொன்னா தூக்கி போட்டு எத்துறா. வேற வேலையே இல்லை. இன்னைக்கு எந்திரிக்கட்டவளுக்கு இருக்கு. டீயா காஃபியாம்மா? உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது.